இந்த ஒரு வார்த்தைக்காண்டி தான் 10 நாளா காத்திருந்தேன். அது என்னன்னு பாக்குறதுக்காண்டி இந்த வீடியோ முழுசா பாருங்க. காலேஜ் லீவு தான், கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கலாம்னு பார்த்தா எங்க அப்பா 5 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுட்டாரு. அப்புறம் எந்திச்சு உட்காந்து கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட சாப்பிட்டுட்டு நம்ம கோச் ஒரு 2 நாளா அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. ஒரு கான்டாக்டும் இல்ல. இன்னைக்கு வந்து பாடி கண்டிஷன் பிக்கு கேட்டாரு. சென்ட் பண்ணதுக்கு உடனே பல்க் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டாரு. அப்புறம் நானும் அவரும் சேர்ந்து ஏதோ கண்டென்ட் கிரியேட் பண்ணி போடுவோமான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாரு. ஓகேன்னு சொன்னதுக்கு பிளான் சொல்றேன்னு சொன்னாரு. அந்த வீடியோக்களை வரும் காலங்களில் நீங்க பார்க்கலாம். அப்புறம் போயிட்டு சிக்கனை வாங்கிட்டு வந்துட்டு அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு போயிருக்காங்க. ஒரு 10 நாளைக்கு தனியா வாழும் சவால் தான். இந்த டைலாக்க யார் வீடியோல பாத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சிக்கனை கழுவிட்டு லஞ்சை முடிச்சிட்டு பாலெல்லாம் போட்டுட்டு நான் தூங்கிட்டேன். எழுஞ்ச உடனே வீட்டுல யாரும் இல்லைன்னு வீடு ஒரே கன்றாவே இருந்துச்சு. அதோட பாலை அடுப்புல போட்டுட்டு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு சத்துமாவு செஞ்சு குடிச்சிட்டு வீட்டுல உள்ள வேலையை முடிச்சிட்டு ஜிம்முக்கு குச்சிட்டேன். இன்னையில இருந்து ஸ்லோவா லோவர் பாடி ஒர்க் அவுட் ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஸ்டார்டிங்ல முட்டிய சுத்தமா மடக்கவே முடியல, ரொம்ப பெயினா இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு செட்டா போட போட நார்மல் ஆயிருச்சு. இந்த பார்பிஸ்களை அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு இருக்கும் போது பாத்துக்கிட்டே இருந்தேன். போட்டே ஆகணுண்டான்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். ஒரு 5 ரெப்பு சாலிடா போனுச்சு. அதுக்கப்புறம் லைட்டா ஸ்டெக் ஆக ஆரம்பிக்கோன்னு வச்சுட்டு லாஸ்டா குதிரையை ஓட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு பசங்களோட கொஞ்சம் வெளியே சுத்திட்டு நைட்டு டின்னரை முடிச்சிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு வீடியோ சந்திப்போம். தொடர்பிலே இருங்க.